எங்களுக்கான ஒரு எண்ணம் இந்த 1000 ரூபாய் காசு எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? போக்குவரத்து துறை கடன்ல இருக்கு, போக்குவரத்து துறை கடன்ல இருக்கு, மின்சாரத்துறை கடன்ல இருக்கு. இன்னும் அரசுடைய துறை சார்ந்த நிறுவனங்கள் முறையாக நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு கடன் இருக்கு. ஒரே ஒரு துறை மட்டும் 45,000 கோடியில இருந்து 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு ஒரு துறை இருக்கு. அது துறைக்கு பேர் தெரியுங்களா? மது விலக்கு துறை. ஆனா மது விற்பனை துறை பேர் தயவுசெய்து மாத்துங்க. எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மது விலக்கு துறை அந்த துறையில இருந்து 45,000 கோடி எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? வான பிச்சுட்டு கொட்டுதா? எந்த குடும்பங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்களோ அவங்க வீட்டுல இருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 400 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு 33 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு அமைச்சர், ஒரு மாண்புக்குரிய அமைச்சர், ஒரு கல்வி பிள்ளைகளுக்கான கல்வி முறைப்படுத்தப்படவில்லை. ஒரு சொன்னார், எங்கிட்ட காசு இல்ல, எல்லாரும் கொடுத்தீங்கன்னா நாங்க பள்ளிக்கூடம் 10,000 பள்ளிக்கூடத்தில் மூடப்படுகிற தருவாய் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு அமைச்சர் பேசலாம்னு வச்சுக்கோங்க. அதை கூட நாங்க எடுத்துக்கோம், சரிங்களா? ஆனா ஒரு அமைச்சர் பேசல, ஒரு கோட்டை வாங்கி வைத்துக் கொண்டு அதை பங்கிட்டு கொடுப்பதற்கான கூட்டாளிகள் இல்லாமல் 20 நிமிஷம் ஒரு காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அதனால வரக்கூடிய தீபாவளியில இருந்து நாங்கள் கட்டி தருவோம் என்று ஒரு அமைச்சர் பேசுறார். இன்னொரு அமைச்சர் இந்த சரக்கு சிக்கில் என்னங்க நீங்க சரின்னு பேசுறீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு நீங்க தான் சொல்லுங்க.